சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கனிமொழி விரட்டியடிப்பு. அதாவது தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவின் மிக முக்கியமான நபரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி அவர்கள் அந்த தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணத்தை ஊழல் செய்ததாகவும் நாடாளுமன்றத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கனிமொழியின் மீது முன்வைக்கப்பட்டதன் காரணமாகவும் கனிமொழி அவர்கள் இதுவரை எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளையும் தூத்துக்குடி தொகுதியில் செய்யவில்லை. நிழற்குடை அமைப்பதில் பல ஊழல் முறைகேடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக புகார்களும் எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட பல கோடிகள் ஊழல் செய்த கனிமொழி அவர்கள் தூத்துக்குடி தொகுதிக்கு சட்டசபை தேர்தலின் பொழுது பிரச்சாரத்திற்கு வந்தால் விரட்டியடிப்போம் என்பதற்கேற்ப அப்பகுதி போஸ்டர் ஒட்டப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி அவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதாகவும் பல்வேறு ஊடகங்களிலும் வெளியிடப்பட்டு வருகிறது. இதனால் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர் யார், அதன் பின்புலத்தில் யார் இருக்கிறார் என்பதையும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் நம்மால் பகிர முடிகிறது. ஏனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கும். அதற்கு பிறகு நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கவிழும். கனிமொழி அவர்களும் தூத்துக்குடி தொகுதிக்கு வந்தால் விரட்டியடிக்கப்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் கனிமொழி அவர்களுக்கு பயனை ஏற்படுத்தி இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பணத்தை கொடுத்து எப்படியும் வெற்றியடைந்து விடலாம் என்று இத்தனை வருடங்களாக நினைத்ததையும் சாதித்து விட்டார்கள். ஆனால் இந்த சட்டசபை தேர்தலில் நிச்சயம் அது எதையும் நடக்காது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நிழற்குடை அமைப்பதில் ஊழல், நாடாளுமன்றம் தூத்துக்குடிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிறப்பு தொகையையும் ஊழல் செய்யப்பட்டதாகவும் கனிமொழி மீது குற்றச்சாட்டு